நம்ம குரு இருந்துட்டு இப்போ மாடல் மாரி சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்லாம் குடுத்து வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்தி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற மாடல் கிடைக்கல அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவையே வந்து மாடலா வந்து மாத்திட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமா நடந்து முடிஞ்சுச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து அவங்கள விட்டுட்டு போறது அவங்க கண் முன்னாடியே தெரியுது. அது மட்டும் இல்லாம பழைய ஞாபகங்கள்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா வந்து அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த மாரி இருக்கிற சூழல்ல நம்ம கயல் என்ன பண்ண போறாங்க, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்துட்டு ஒரு குட் மாடலா அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து எனக்கு நடிக்கலாம் தெரியாது, எனக்கு வந்து போஸ்லாம் குடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொல்லியிருந்தாலுமே கூட, கடைசியில பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்லாம் குடுத்து இது பண்ணாங்க. ஆனா, இப்போ இந்த காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவும், அதுக்கப்புறம் இந்த தீப்தி 2 பேரோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா இருக்கிறத பார்த்து எல்லாருமே அதாவது இவங்க 2 பேரும் அ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லனா 2 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தராச்சும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டிய வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலும், குருவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. "என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர" அப்படின்ற நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவும் அதுக்கப்புறம் கயல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விழப்போகுது. அதாவது இப்போ மாடலா மாத்தி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து எந்த லெவலுக்கு போக போறாரு அப்படின்றத அவங்களாலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சிறப்பாவே அமையுது. ஆனா, இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா நம்ம கயலும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ ஒன் சைட் காதல் அதாவது இவங்க சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைட் லவ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதாவது குருவுக்கு கிடையாது. குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கயல் தான். அது அவரே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ முறை சொல்லணும். அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா, அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்காம போயிடுச்சு. ஆனா, இந்த இடத்துல தீப்தி இருந்துட்டு அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலா அவங்கள வந்து ஃப்ரெண்டா தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன் பிரதரா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியே வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இது மாறப்போகுது. இத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கயல் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அவரே வந்து இந்த மாரி தான் பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கையில இருந்துட்டு, அ அதாவது நம்ம குருவ வந்து எப்படி மாடலா நடிக்க வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பொசெசிவ்னஸ்லயே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த வெளியவும் காட்டிக்கிறது இல்ல. ஒரு பக்கம் நம்ம குருவும் இருந்துட்டு, நம்ம கையில பார்த்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்க்கு இதெல்லாம் பத்தாதுப்பா அப்படின்ற மாரி அந்த கேமராமேன் சொன்னதுக்கு அப்புறமா, அதாவது இந்த காம்படிஷனுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, எல்லாமே ஓகே. நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு கிட்ட போய் இந்த மாரி விஷயம் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவும் வந்துட்டு இப்போ பழைய அவங்களோட லவ்வர் அதாவது நம்ம கையில நெனச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சுடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து அசந்து போயிடுறாங்க. ஃபோட்டோலாம் அவங்களுக்கு பார்க்கும்போதே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா போயிட்டுருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா, கூடவே இருந்தவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுட்டு இருந்தான். இவனெல்லாம் மாடலா நெனச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். வேற என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சு, இந்த ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சு, காம்படிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே இருக்கு. வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதாவது என்னதான் நம்ம கையிலும், குருவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நெனச்சுட்டு இருந்தாலுமே கூட, அடுத்தடுத்த எபிசோட்ல நடக்க போற ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம கயலுக்கு மிக மரநடியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதாவது இங்க வந்து இப்போ தீப்தியும் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதில புடிச்சு போது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்படி எல்லாமே இருக்கும்போது நம்ம கையில வந்து யோசிக்கிறாங்க. பேசாம அதாவது நம்ம வந்து இப்ப என்ன தப்பு பண்ணிட்டோம். ஆனா அந்த தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஒண்ணு சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கயல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற மிகப்பெரிய ஒரு கேப்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரியாது. யாரு, என்ன, ஏது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? கயலும்,
குருவும் இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாததுனால, இங்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பலமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ இந்த காம்படிஷன்ல இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்து, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் வின்னர் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அதான் ஆனா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயலுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வின் ஆகும். அதாவது காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இது ஜெயிச்சதுக்கு ஓகே தான். ஏன்னா தன்னோட குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாடல் ஆயிருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஓகே தான். நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சந்தோஷமும் கூட. பட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க கூட மாடலா நடிச்சது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாலுமே கூட, கடைசியா என்ன ஆவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்தி இருந்துட்டு இத்தன நாளா ஃப்ரெண்டா பார்த்துட்டு இருந்த நம்ம குருவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லவ்வரா வந்து ஏத்துக்க போறாங்க. அதாவது லவ்வர வந்து ப்ரமோட் பண்ண போறாங்க. இது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு குருவே. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நமக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்துட்டு இருக்காரு. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவருக்கு தான் யாருமே இல்லையே! அவர் யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. அவங்க இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த மாரி யாரும் இல்லாததுனாலயும், அது மட்டும் இல்லாம நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்டிப்பா பேரா இருப்பாங்க. நமக்கு நல்ல ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. அப்டின்ற மாரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து அதாவது அந்த தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யோசிச்சு கடைசில அதாவது நம்ம கயல் இருக்காங்க பார்த்தீங்களா? கயல் இருந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மன்னிப்பு கேட்டு நம்ம குரு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்ந்துருவோம். அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு, மன்னிப்பு கேட்கறதுக்காக ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. கையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவுக்கு புடிச்ச ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு, அந்த ஒரு கிஃப்ட்ட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க கிட்ட குடுத்து மன்னிப்பு கேட்டுறலாம் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, ஒண்ணு சேர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையல் நெனைக்கும்போது தான் இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இவங்களுக்கு முன்னாடி போயிட்டு தீப்தி இருந்துட்டு, நம்ம குரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. இது உண்மையிலேயே கையலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு கண் முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்க பார்த்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணா இன்னொரு மாப்பிள்ளை கூட பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம குரு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஃபோட்டோ ஷூட் மூலியமா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கோம். அது வந்து குருவோட தப்பு கிடையாது. குரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணல. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரியலைஸ் பண்றாங்க. ஆனா ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலுக்கு கிடைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்தி இருந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி நான் உங்கள லவ் பண்றேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து அந்த அளவுக்கு இதா இருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடாப்ட் ஆகுறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்தாலும் சரி நமக்குன்னு இருந்தவ கயல் மட்டும் தான். அவங்கள மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசுக்குள்ள வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து மொத்த ஆட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துடுறாங்க. ஏன்னா, சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து வந்தவங்க ஒண்ணு சொல்லியிருக்கணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லணும்னு வந்திருக்கவே கூடாது. ஆனா, இப்போ சொல்லணும்னு வந்துட்டாங்க. கடைசியில இவங்க ப்ரப்போஸ் பண்ணத பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முயற்சிய கைவிட்டுறாங்க. நம்ம இவங்களும் வந்து குருவும் வந்து அவங்க கிட்ட தீப்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி புரிய வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. இந்த மாரி தான் விஷயம். நான் வந்து யாரையுமே இப்ப லவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருந்துட்டு இந்த ஒரு சம்பவத்த பார்த்த உடனே இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறாங்க. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்துட்டு இல்லங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் கிடையாது. அ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் யாரையும் லவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு வந்து வந்தது கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, குரு வந்துட்டு தீப்தி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. இது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாரி. ஆனா தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் உங்களுக்கு என் மேல லவ் வரும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்கள ஒன் சைடா லவ் பண்றேங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்ட வந்து இந்த இடத்துல குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, நம்ம குரு சொல்றத எப்பவுமே எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி கேட்டதே கிடையாது. ஏன்னா, நான் மாடலா நடிக்க மாட்டேன். என்னலாம் யார் பார்ப்பாங்க? நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடலா நடிச்சா வேஸ்ட்டு அப்படி இப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா, அந்த மாடலா மாத்தி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஊரறிய, உலகறிய வந்து நம்ம குரு ஒரு ஸ்டார், குரு ஒரு மாடல் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காட்டிட்டாங்க. அந்த மாரி இப்போ நம்ம குருவோட மனச மாத்தி மறுபடியும் அதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தீப்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையலுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து இந்த மாரி தான் நான் தான்
அவங்களோட லவ்வர் அப்படி இப்படின்ற மாரி தீப்தி கிட்ட உண்மைய சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் எல்லாமே ஓவரா இருந்திருக்கும். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கான காரணமே கயல் தான். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லியிருந்தா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். சரி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு, அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முளைக்குது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்தி இருந்துட்டு நம்ம குருவ லவ் பண்றாங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணல. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் இருந்துட்டு உண்மையா சொல்லியிருந்தா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா, அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீப்திய லவ் பண்ற ஒருத்தன் வந்து உள்ள வந்து என்ட்ரி குடுக்குறான். இப்டி இப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன பண்றது? ஏது பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம, அப்டியே திணறிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. ஏன்னா, நம்ம குரு வந்துட்டு அவர் வந்ததுக்கான நோக்கம் வேற, அவர் இருக்கிறதுக்கான நோக்கமும் வேற. அவங்க தீப்திய லவ் பண்ணணும், இல்ல தீப்திய வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணணும் அப்டின்ற எந்த ஒரு அ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்டி எல்லாமே இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இத எப்படி சமாளிக்க போறாரு? அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. ஏன்னா, கயல் வந்து பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட பேசி, இந்த மாரி தான் விஷயம் அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அது பிரச்சனை கிடையாது. இந்த மாரி தான் விஷயம். இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா பேசவும் விரும்பல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அப்படியே விலகி இருப்பாங்க. அதே மாதிரி தீப்தியும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த வந்து புரிஞ்சுகிட்டு, "ஓ! நீங்க தானா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பிரச்சனைய வந்து விட்டுருப்பாங்க. ஏன்னா, அது வளர விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இவங்க நார்மலா இருக்கிற மாரியே இருந்திருந்தா, ஃப்ரெண்டு தங்கச்சி, அண்ணன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, பிரதர்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனியா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, எப்போ மாடலா நடிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து வர ரிவ்யூஸ் அதாவது உண்மையிலேயே பேரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ கமெண்ட்ஸ் என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்திக்கு வந்து குருவ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. இதுல நெறைய அதாவது பொண்ணுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கேர் பண்ணிக்கிற விதம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புடிச்சு போய் தான் இவ்ளோ பெரிய சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா நடந்து முடிஞ்சிருது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு எதிர்பார்க்காத ஒண்ணு தான். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதே சமயம் நம்ம கையெல்லாம் வந்து இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னயே வந்து யோசிச்சு, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுகிட்டு, கோவப்படாம நம்ம குருவ வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துட்டு இருந்துக்கணும். ஆனா, நம்ம குரு வந்துட்டு இப்போ நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்க மாட்டுது. ஏன்னா, இப்போ இங்க இருக்கிற நம்ம கயல் இருந்துட்டு, கிளம்பி ஊருக்கு போறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கொஞ்சம் கெட்ட விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா, இங்கேயே இருந்திருந்தாலாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒண்ணு பண்ணி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. ஆனா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டிஃபிகல்ட்டா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவும், நம்ம கையிலும் ஒண்ணு சேர போறது என்னமோ உண்மதான். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி அடுத்தடுத்த எபிசோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணு சேர போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலயும் நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமா, இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில மறக்க முடியாம, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த வலி ஒவ்வொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயலுக்கு வந்து வரப்போகுது. கயல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குருவ மறக்க முடியாமலும், குருவ வந்து பார்த்தீங்கன்னா, போய் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாமலும், அவங்களோட வேதனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிய வரப்போகுது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, மலன் கூட பார்க்காம நம்ம கயலுக்காக ஓடி போய் அந்த பேட்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்து, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சீன் ஆயிடுச்சு. அதெல்லாமே பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கயலோட மனசு மாறுச்சு. ஆனா மாறுற டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் நடந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் முத்தி போய் இந்த கல்யாணமும் அதாவது இங்க நம்ம குருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்திக்கும் கல்யாண ஏற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருது. அதாவது நம்ம குரு வந்துட்டு என்னதான் இது முடியாது அப்படி இப்படின்ற மாரி சொன்னாலும், ஆனா தீப்தி வந்து விடுற மாரி கிடையாது. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி வச்சே தீருவேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி பின்னாடியே வந்து சுத்திட்டு இருக்காங்க. இப்போ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கப்பலே கவுந்த மாரி தான் ஆயிடுச்சு நம்ம கயலோட நெலைம. நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவரோட மனசுக்குள்ள அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னாலும், அவரும் சாதாரணமா தான் இருந்துட்டு இருக்காரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நம்ம கயலும், குருவும் ஒண்ணு சேருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.